The Learn English in Tamil யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா ப்ரிப்போசிஷனை எப்படி எழுதுவது, தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, நீங்கள் ப்ரிப்போசிஷன் எழுதுறீங்க அப்படி எழுதும் பொழுது ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை எப்படி எழுதுவது, பையோட உபயோகம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இதில் விளக்கியிருக்கோம். இந்த பைங்கிற உபயோகம் பல உபயோகம் இருக்குது. அதில் ஒரு உபயோகம் இதில் ஒரு உபயோகம் மட்டும் கிடையாது, பல உபயோகம் இருக்குங்க. அதை ஒவ்வொரு உபயோகமும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத இதில் டீட்டெயிலாக விளக்கியிருக்கோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பைக்கு மீனிங் என்ன, ரைட்டா? பைனா மூலமாக, அதன் மூலமாக, அதனால் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் ஃபஸ்ட்டு, ரைட்டா? எப்படி, எந்த வழியாக நடந்தது, எப்படி எந்த வழியாக நடந்தது அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த இது வரும். ரெண்டாவது, பைனா பக்கத்தில், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ரோட்டுக்கு பக்கத்தில், ரைட்டா? அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி பை. ஒரு பொருள், நபர், வீடு, இடம் இதை பற்றி சொல்லும்போது அந்த மாதிரி சொல்லுவோம். பைனா அதனால், பேசி வாய்ஸில், அவரால், அந்த ஆல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் பொழுது பேசி வாய்ஸில் இந்த பை யூஸ் பண்ணுவோம். அடுத்து எப்படி சார் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, பைனா ஒரு நேரத்திற்குள், குறிப்பிட்ட நேரத்திற்குள் அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னால் அப்படின்னு குறிக்கிடும் போது இந்த மாதிரி பை யூஸ் பண்ணுவோம். இப்படி பல விதத்தில் உபயோகம் இருக்குங்க. இதை உதாரணத்தோடு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும் நம்புகிறேன். இப்போ பொதுவாக கார், வண்டிகளெல்லாம் பொதுவாக எப்படி ஓடும், டீசல் அல்லது பெட்ரோலால் ஓடும். டீசலால், பெட்ரோலால், டீசல் மூலமாக, பெட்ரோல் மூலமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இது எப்படி இருக்குது, டீசல் மூலமாக. பொதுவாக கார் டீசல் அல்லது பெட்ரோல் மூலமாக ஓடும் இல்லையா, அதனால் டீசல் மூலமாக. இங்கிலீஷில் வரும்போது எப்படி மாறிடும், மூலமாக டீசல் அப்படின்னு மாறிடும், ரைட்டா? பை டீசல், ரைட்டா? திஸ் கார் இஸ் ரன் பை டீசல், திஸ் கார் இஸ் ரன் பை பெட்ரோல், திஸ் வெஹிக்கிள் இஸ் ரன் பை ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி தான் சொல்லுவோம். இது பை போட்டு எழுதுறது இப்படி. இது முதலாவது உபயோகம். இதுலேயே இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துருவோம். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, நடந்து போகலாம், கார் மூலமாக போகலாம், பஸ் மூலமாக போகலாம், இல்லது ஒரு ஃப்ளைட் மூலமாகவும் போகலாம். இந்த இடத்துல எது மூலமாக போடுறாரு, விமானம் மூலமாக விமானம்னு போடணும், டீசல்னு போட்டிருக்கேன், தப்பு. பட் அதை சேஞ்ச் பண்ண விட்டேன், பை விமானம். எப்படி போடுவோம், பை ஃப்ளைட். இங்கிலீஷில் வரும்போது ஐ ஃப்ளூ டு சென்னை பை ஏர், ஐ ஃப்ளூ டு சென்னை பை ஏரோப்ளேன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? இப்போ ஒரு எதனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க, எப்படி அந்த இடத்துக்கு போனீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். ஐ ஃப்ளூ டு சென்னை பை ஏர். அப்போ இது பையோட அனதர் உபயோகம், ரெண்டாவது உபயோகம் இது. இப்போ பாருங்கள், இது அந்த வீடு, ஒரே ஒரு வீடு இருக்குது, அது எது பக்கத்தில் இருக்குது, கடற்கரைக்கு பக்கத்தில், கடலுக்கு அடுத்து அந்த வீடு தான் இருக்குது. இப்போ மாதிரி சூழ்நிலையில் பை பக்கத்தில், ஒரு பொருள், வீடு, நபர் இதை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லணும், கடற்கரைக்கு பக்கத்தில். எப்படி மாறிடும், பக்கத்தில் கடற்கரைன்னு இங்கிலீஷில் மாறிடும், கரெக்டாக? கடற்கரைக்கு பக்கத்தில்ங்கிறது பக்கத்தில் கடற்கரைன்னு மாறிடும். பை த சீஷோர், எப்படி, பை த சீஷோர் அப்படின்னு மாறிடும். எப்படி மாறிடுது, பை த சீஷோர் அப்படின்னு மாறிடும், ரைட்டா? My house is situated by the seashore. எப்படி, my house is situated by the seashore அப்படின்னு சொல்லுவோம். my house is situated by the seashore அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்னது, ஜன்னலுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, டிவி இருக்குது, ரைட்டா? எப்படி சொல்லுவோம், ஜன்னலுக்கு பக்கத்தில். பக்கத்தில் ஜன்னலுக்குன்னு இங்கிலீஷில் மாறும்போது மாறிடும், ரைட்டா? பக்கத்தில் ஜன்னலுக்குன்னு இங்கிலீஷில் மாறும்போது மாறிடும். பை த விண்டோ, பை த விண்டோ என்ன இருக்குது, த டிவி இஸ் பை த விண்டோ, த கிச்சன் இஸ் பை த விண்டோ, ரைட்டா? அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், ஜன்னலுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத இப்படி சொல்லுவோம். ஏன்னா இந்த பக்கத்தில்ங்கிறது பை என்ற ப்ரிப்போசிஷன் மூலமாக இங்கே வருது, ரைட்டா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம்.
இதை பொதுவாக என்ன பண்ணுவோம், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது பேசிவ் வாய்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை எது, பை. ராமனால், முருகனால், அவனால் அப்படிங்கும் போது இந்த மாதிரி எழுதும். இந்த புலியை கொன்னது யார், ராமனால் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி வருது. ரைட்டா? ஆல் ராமன் இங்கிலீஷில் மாறும்போது எடுது ஆல் ராமன் மாறிடுது. பை ராமன். ஆல்னா அவரால் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஆல், நாட் ஆல். ரைட்டா? பை ராமன். த டைகர் வாஸ் கில்டு பை ராமன். ரைட்டா? த டைகர் வாஸ் கில்டு பை ராமன். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பைனா மூலமாக, அவரால் அல்ல, ரெண்டு அர்த்தத்தில் வரும். அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த புத்தகம் இது ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் உங்களுக்கு தெரியும். இந்த புக்கை எழுதினவங்க யாருன்னா ஜே.கே. ராவ்லிங். ஜே.கே. ராவ்லிங்கால் எழுதப்பட்டு உலக புகழ்பெற்ற புத்தகம் இது ஹாரி பாட்டரு. இந்த புத்தகத்தை எழுதினது அவர் அப்படிங்கிறத பேசி வாய்ஸில் சொன்னால் எப்படி இருக்கும், ஜே.கே. ரவுலிங் ஆல் ஜே.கே. ரவுலிங்னு இங்கிலீஷில் மாறும். அது எப்படி, பை ஜே.கே. ரவுலிங் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இங்கிலீஷில் எழுதும்போது எப்படி சொல்லுவோம், த புக் ஹாரி பாட்டர் வாஸ் ரிட்டன் பை ஜே.கே. ரவுலிங். ஜே.கே. ரவுலிங் தான் ஒரு ஃபேமஸ் ஆத்தர். ரைட்டா? அவர் தான் இந்த ஹாரி பாட்டர் புத்தகத்தை எழுதினார். இந்த புத்தகம் ஹாரி பாட்டர் ஜே.கே. ரவுலிங் ஆல் எழுதப்பட்டது அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். புரியுதா? அதுதான் இந்த புக் ஹாரி பாட்டர் வாஸ் ரிட்டன் பை ஜே.கே. ரவுலிங் அல்லது ஹாரி பாட்டர் வாஸ் ரிட்டன் பை ஜே.கே. ரவுலிங். புரியுதா? அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது பேசி வாய்ஸில் ரெண்டு உதாரணங்கள். இந்த அடுத்ததை பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு முக்கியமான உபயோகம். ஒரு நேரத்திற்குள், குறிப்பிட்ட காலத்திற்குள் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் அப்படின்னு சொல்லும் பொழுது, இரவுக்குள் அல்லது இரவுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். இரவுக்குள்ங்கிறது என்னமாயிரும், உள் அல்லது இரவு. ரைட்டா? இது எப்படி வரும், பை திஸ் நைட். கேன் யூ கம்ப்ளீட் த ஒர்க் பை திஸ் நைட். எப்படி சொல்லுவோம், கேன் யூ கம்ப்ளீட் திஸ் ஒர்க் பை திஸ் நைட். கேன் யூ அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி கேட்கும் பொழுது பை யூஸ் பண்ணுவோம். அந்த இரவுக்குள் அல்லது இரவுக்கு முன்னால் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? அடுத்து இந்த உதாரணத்தை பாருங்கள். 5 மணிக்குள், 5 மணிக்கு உள்ள, அந்த நேரத்திற்குள் அல்லது 5 மணிக்குள் அல்லது 5 மணிக்கு முன்னால் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்று தான். பட் இந்த நேரத்தில் 5 மணிக்குள், 5 மணிக்குள்ங்கிறது அந்த உள்ளுங்கிறது தான் ப்ரிப்போசிஷன் இல்லையா? அது உள்ளுங்கிறது இந்த பக்கம் வந்துடும், 5 மணிங்கிறது அந்த போய்டும். பை 5 o'clock. The result will be published by 5 o'clock. ரைட்டா? The result will be published by 5 o'clock. I will reach home by 2 o'clock. 2 மணிக்குள்ளே, 2 மணிக்கு பக்கத்தில் அல்லது 2 மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பை 2 o'clock. ரைட்டா? இந்த மாதிரியும் சொல்லலாம். புரியுதா? அடுத்து இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழர் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.